அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பசியோடு இருக்கிற மக்களை பத்தி கவலைப்படுறது இல்ல, பறக்கிற மக்களை பத்தியே கவலைப்படுறீங்க. நீங்க ஒண்ணுதான் நீங்க சிந்திக்கணும். நீங்க விண்வெளியில ராக்கெட் ஏவுறீங்க, அந்த விஞ்ஞானிக்கு சாப்பாடு விவசாயி தான் கொடுக்கணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் போறது, சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு சம்சாரி தான் அனுப்பணும். இதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும். நீங்க வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சிங்கிறீங்க, எது வளர்ச்சின்னு கேட்டா சொல்ல மாட்டீங்க. ஒரு பிச்சைக்காரன் சுவிப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறதல்ல வளர்ச்சி, பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்குறதா வளர்ச்சி. நீங்க அதை நோக்கி நகருங்க. நீங்க அதை நோக்கி நகர மாட்டேங்கிறீங்க. நீங்க நகர்ப்புற வளர்ச்சியவே சிந்திக்கிறீங்க. ஸ்மார்ட் சிட்டி எங்க, ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கு. உங்களுக்கு வளர்ச்சிங்கிறதே நகர்ப்புற வளர்ச்சி தான். அதை நோக்கி தான் உங்க கட்டமைப்பு இருக்குது. சிற்றூர்களின் பொருளாதாரத்தை பற்றி, வளர்ச்சியை பற்றி நீங்க கவலைப்படல. கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியும் போது ஒரு நாடு எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். நகரங்கள் இருக்கிற மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருள் எங்க இருந்து வரணும்? கிராமங்கள் காலி ஆயிடுச்சுன்னா எங்க இருந்து வரும்? எவ்வளவு பெரிய நெருக்கடியே அதை பத்தி இந்த தலைமைகள் சிந்திக்க மாட்டுது. புவி வெப்பமாகுது, அதுக்கு ஒரே வழி மரம் வளர்த்தல் தான். அப்ப கிளீன் இந்தியா இருக்கிற நாட்டுல ஏன் கிரீன் இந்தியா வர மாட்டேங்குது? இப்ப நீங்க எதை நோக்கி நகரணும்னு இருக்குல்ல.